ஹாய் வெல்கம் டு பார்ட் 2. ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சிலரேஷன் பார்க்கலாம். ஸோ ஆக்சிலரேஷன்னா என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி திரும்பவும் நம்ம பூச்சிக்கே வரலாம். ஓகேவா, பூச்சியிலேருந்தே நான் சொல்கிறேன். பூச்சி என்ன பண்ணுது, நடு ரூமில் இருக்குது. ஓகே, அந்த ரூம்லோட ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு அது போயிட்டுருக்கு. அதாவது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து அது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பாயிண்ட் ஏலேருந்து அது போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு 10 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி திரும்பிட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன், 20 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்னடா அப்படி சொல்லிட்டு இப்படிக்கா திரும்பி அப்படி பார்க்கும்போது திரும்ப 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஓகே, ஐயோ என்ன ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே பீக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, பிஏ போய் சேர்ந்துருக்கு. இப்போது என்ன ரேட்டில் வந்து அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு? ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது 10 மீட்டர் பர் செகண்டில் போயிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 20 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு 30 மீட்டர் பர் செகண்ட்ஸில் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அதோட ஸ்பீட் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த ஆக்சிலரேஷன். அப்படின்னா ஸ்பீட் வந்து டைமை பொறுத்த வரைக்கும் மாறிடுச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்பீடு வேறு மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்பீடு வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைமை பொறுத்து அந்த ஸ்பீட் மாறிட்டு இருந்துச்சுன்னா அதை தான் வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக வெலாசிட்டி, ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம், அதை தான் வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம் அப்படிங்கிறது தான் நான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஓகே, இப்போ ஆக்சிலரேஷன், ஓகே, ஆவரேஜ் ஆக்சிலரேஷன், ஓகே, இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம். ஓகே, டைமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இன் தட் பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் வெலாசிட்டி எப்படி மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து நான் ΔV/ΔT அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது வெலாசிட்டி எப்படி மாறிக்கிட்டு இருக்குது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில், அந்த வெலாசிட்டி எந்த ரேட்டில் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சிலரேஷன், இப்போ நான் சொன்ன மாதிரி. ஸோ அதை நான் வந்து ΔV/ΔT அப்படின்னு எழுதியிருக்கேன். அந்த மேலே இருக்கிற லைன் வந்து ஆவரேஜை வந்து குறிக்குது. ஓகே, ஏன்னா நம்மளால் ஆவரேஜாக ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்லில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ΔV இந்த பர்டிகுலர் ΔT வந்து என்னதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ ΔV நான் எப்படி எழுதுறோம்னா V2 மைனஸ் V1, அதாவது V ஃபைனல் மைனஸ் V இனிஷியல். ஓகே, இப்போ பார்க்கும்போது அது 10 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது அது 20 மீட்டர் பர் செகண்டில் இருக்குன்னா V2 வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அதுதான் V2 மைனஸ் V1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ எந்த அளவுக்கு மாறி இருக்குது, 20 மைனஸ் 10 பண்ணுவோம் 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து மாறி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பர் யூனிட் டைம் எந்த டைமில் அந்த சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ΔT வந்து T2 மைனஸ் T1. ஓகே, இதுதான் வந்து ஆக்சிலரேஷன், ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கான ஒரு ஃபார்முலா. எப்படி இது வந்ததுன்னா நம்ம வந்து டெஃபினேஷன் வச்சு தான், ஆக்சிலரேஷன் என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு தான் நம்ம இதை வந்து எழுதியிருக்கோம். ஓகே, அப்போது இப்போ நான் வந்து ஒரு VT கிராஃப் வரைகிறேன்னா, ஓகே, V வர்சஸ் T கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா வந்து வெலாசிட்டி டைமை பொறுத்த வரைக்கும் ஏதோ மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது இதோட ஸ்லோப் V2 மைனஸ் V1/T2 மைனஸ் T1 தான் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தெரிய இருந்திருக்கு. ஓகே, இதுதான் ஆக்சிலரேஷனாக என்ன பேசிக்காக நான் சொல்லிட்டேன். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டில் அந்த பூச்சியோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஒரு மோமெண்ட்டில் ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட் கூட சொல்லக்கூடாது, ஒரு நொடியில் அந்த மோமெண்ட்டில் ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு ΔVயும் வந்து அந்த அளவுக்கு ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது, ΔTயும் வந்து என்னால் கரெக்டாக சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சின்ன T. ஸோ ΔT என்ன ஆயிடுச்சு, ஓகே, ΔT வந்து கிட்டத்தட்ட 0 நெருங்குற அளவுக்கு சின்ன ஒரு இன்டர்வெல்லில் வந்து ΔVயும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த வந்து DM, ஸோ dV/dt அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன். அதாவது ஒரு மோமெண்ட்டில், ஒரு இன்ஸ்டண்ட்டில் அதோட ஆக்சிலரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
டெல்டா வி பை டெல்டா டி, அதாவது டிவி பை டிடி. ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணால் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வெலாசிட்டி எப்படி ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் மாறுது அப்படின்னு நம்ம கணிக்கிறோன்னா அதுதான் ஆக்சிலரேஷன் சொல்கிறாங்க. ஆவரேஜ் வந்து டெல்டா வி பை டெல்டா டி, அதாவது v2 மைனஸ் v1 பை t2 மைனஸ் t1. ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து ஆக்சிலரேஷன் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் எனது ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப். ஓகே, இதுவே அந்த டெல்டா டி அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஆக்சிலரேஷன் வேணும்னா இந்த டெல்டாலாம் டியாக மாறிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த இதில் மெயின். ஓகே, அதை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். Average acceleration is equal to v2 minus v1 by t2 minus t1. Instantaneous acceleration வந்து dv by dt which is equal to tan theta. இதுவும் tan theta தான், ஓகேவா? which is equal to slope of vt curve. ஒரு vt curve velocity versus time graph ஓட வந்து ஸ்லோப்பும் டேன் தீட்டா அப்புறம் டிவி பை டிடி v2 மைனஸ் v1 பை t2 மைனஸ் t1 எல்லாமே சேம் தான் கிட்டத்தட்ட. பட் ஆனால் எப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட்டில் வேணும்னா இன்ஸ்டன்டேனியஸ், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஆவரேஜ். ஓகேவா? இதுதான் வந்து ஆவரேஜ்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். கொஷினை பொறுத்து என்ன கேட்குறாங்களோ அதுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ இந்த கொஷினில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கிடைச்சிடும். இது ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, விடி கர்வோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பர்டிகுலர் டைம் எந்த டைமில் கேட்குறாங்களோ அந்த டைம் வச்சு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இதுவே வந்து தீட்டா வேல்யூ கொடுத்துட்டு ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க விடி கிராஃப்லன்னா டான் தீட்டா கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இது விடி கிராஃபில். ஓகே, இல்லைன்னா வேல்யூஸ் இருக்குன்னா v2 மைனஸ் v1 பை t2 மைனஸ் t1 போட்டோம்னா அந்த பர்டிகுலர் இன்டர்வெல்ல ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ரிட்டார்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் ஆஃப் ஆக்சிலரேஷன். இப்போ ஒரு கார் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கு, அது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 10 மீட்டர் பர் செகண்ட், 20 மீட்டர் பர் செகண்ட், 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா வெலாசிட்டி பர் யூனிட் டைமில், ஸோ மீட்டர் பர் செகண்ட் பை செகண்ட்னா செகண்ட் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படி இப்போ வந்து மீட்டர் பர் செகண்ட் 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதோட ஆக்சிலரேஷன் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு செகண்டில் 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டில் அது 10 மீட்டர் பர் செகண்டில் போச்சுன்னா செகண்டில் அது 20 மீட்டர் பர் செகண்டில் போகும். தேர்ட் செகண்டில் அது 30 மீட்டர் பர் செகண்டில் போகும். ஃபோர்த்து செகண்டில் 40 மீட்டர் பர் செகண்டில் போகும். உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ரேட்டில் வந்து அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார். ஓகே, இப்போ அந்த மாதிரி ஆக்சிலரேஷன் இருக்குது. இதுவே அந்த கார் வந்து ஆக்சிலேட் ஆகிறது வந்து குறைஞ்சி ஜீரோ ஆக்சிலரேஷன் ஆகிட்டு அப்புறம் அது இன்னும் ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறதுனா அது வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆகிட்டு அந்த வெலாசிட்டி குறைய ஆரம்பிக்குது. அப்புறமா என்ன ஆகிடுது, ரொம்ப நெகட்டிவ் வேல்யூ போச்சுன்னா அந்த கார் ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நெகட்டிவ் ஆஃப் ஆக்சிலரேஷன் தான் வந்து ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே, ஆக்சிலரேஷன் என்னென்னு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ ஆக்சிலரேஷன் பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்து பண்ணலாம். ஓகே, a particle is moving along x-axis such that x is equal to 2 minus 5t plus 6t square. What is acceleration of the particle when its velocity is 0? Okay, so function of x வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா x is equal to 2 minus 5t plus 6t square அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளால் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறமா அந்த வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகே, அப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் கிடச்சிருச்சு. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன் வச்சு நம்ம அந்த டைம் வேல்யூ கண்டுபிடிச்சா போட்டு நம்ம அந்த ஆன்சர் கொண்டு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி எப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கிடச்சிடும். டிஎக்ஸ் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு வி வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் 0. ஸோ 0 minus 5
இந்த t வந்து to the power 1 ஆகிடும். ஸோ அதனால் -5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா -5 + 12t அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதாவது dv/dt பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்லினது ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும். எந்த ரேட்டில் வெலாசிட்டி மாறுதுன்னு கிடைக்கும். வெலாசிட்டினா என்னது? எந்த ரேட்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியே எந்த ரேட்டில் மாறிட்டுருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோம்னா நமக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ விச் இஸ் dv/dt which is equal to 12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. ஓகே, கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. பட் நம்ம இருந்தாலும் கொஷினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் வென் இட்ஸ் வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது ஆக்சிலரேஷனு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதில் வெலாசிட்டி எது? இதுதானே வெலாசிட்டி. -5 + 12tங்கிறது தான் வெலாசிட்டி. என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த -5 + 12t வந்து இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் என்னதுன்னு பார்க்கலாம். டைம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 5/12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, 5/12 செகண்ட் போது தான் வந்து வெலாசிட்டி 0வாக இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது நான் கொடுத்த கிவனில் இருக்கிற அந்த கண்டிஷன் வச்சு எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு. இப்போது இந்த t செகண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஏதோ ஒரு 12t அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த டைமை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் என்னது? வென் டைம் வந்து 5/12 இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்னது? அதாவது வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். நீங்கள் வந்து எந்த டைமில் பார்த்தாலும் 12 m/s² தான் அதோட ஆக்சலரேஷன் ஃபிக்ஸ்டாகவே இருக்குது. பட் இன்கேஸ் அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருந்துச்சுன்னா அந்த டைம் என்னவாக இருக்கும்? அந்த டைமுக்கு பதிலாக நான் என்ன போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் தான் போடுவேன். ஏன்னா வெலாசிட்டி 0வாக இருக்கும் போது என்ன டைமோ அந்த டைமை தூக்கி போட்டால் தான் வெலாசிட்டி 0வாக இருக்கும் போது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ வந்து இந்த கொஷினை படிச்சுட்டு கொஷினுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை பண்ணால் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வரும், வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் வரும். ஓகே, அப்புறம் கண்டிஷனை வச்சு டைம் என்னதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகே, இப்படி தான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லாம் கொடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பேஸ்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the x and y coordinates of the particle at any time are x is equal to 5t minus 2t square and y is equal to 10t respectively, where x and y are in meter and t in seconds. The acceleration of the particle at t is equal to 2 seconds is அப்படின்னு கேட்குறாங்க. t வந்து 2 செகண்டாக இருக்கும் போது ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ் ஆக்சிஸில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு அர்த்தம். y இஸ் ஈக்குவல் டு சம்திங்னா y ஆக்சிஸில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு அர்த்தம். இருங்க, நான் வரைஞ்சி காட்டுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் அதோட ஃபங்க்ஷன் வந்து இது. ஓகே, 5t minus 2t². y ஆக்சிஸில் வந்து 10t. ஓகே, டைமெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அது எப்படி போயிட்டுருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, y ஆக்சிஸில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷன் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? வெலாசிட்டி வரும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ 5 - 4t அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஆக்சலரேஷன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் 5 - 4t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. இது வந்து ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன். இப்போ நான் எக்ஸை தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது வந்திருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்து -4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு தனியாக வையை பண்ணணும். ஸோ y வந்து 10t அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் y என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.
அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு கிடச்சிருக்கு. y டைரக்ஷனில் இதுதான் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ஏதாவது மாறுதா? சுத்தமாக மாறலை. நான் இன்றைக்கி பார்த்தாலும் அதே வெலாசிட்டி தான், 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் அதே வெலாசிட்டி தான், எப்படி பார்த்தாலும் வெலாசிட்டி மாறவே இல்லைன்னா சேஞ்சே ஆகல. வெலாசிட்டினா எங்கேருந்து ஆக்சிலரேஷன் இருக்க முடியும்? ஸோ அதை கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துருச்சு. ஓகே, ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து ஆக்சிலரேஷன் இஸ் 0 இன் y டைரக்ஷன். அப்படின்னா டோட்டல் ஆக்சிலரேஷன் எவ்வளோ? t = 2 செகண்ட்ஸ். இதுக்கு வந்து இப்போ அர்த்தமே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் கான்ஸ்டன்ட் தான், இங்கேயும் கான்ஸ்டன்ட் தான். t = 2 செகண்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதுவே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனே இல்லைங்கும் போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எந்த டைம்லையும் அதே கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் தான், which is -4 m/s² அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா y வந்து 0வாக இருக்குல்ல, ஸோ எக்ஸில் மட்டும்தான் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஸோ டோட்டல் ஆக்சிலரேஷன் -4 m/s². ஆனால் இதுவே yக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்மளால் போட முடியாது. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வெக்டார் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் வந்து -4, y டைரக்ஷனில் 0 அப்படின்னா நடுவில் 90 degrees இருக்குல்ல, ஸோ அதனால நெட்டு வந்து இங்கே இருக்கும், ஆக்சிலரேஷன் நெட்டு. அதை வந்து நான் இந்த மாதிரி √(ax²+ay²) = 4 to the power 2 + 0 which is equal to 4. இந்த ரூட் போட்டு நான் இங்கே போட்டேன்னா 4ன்னு வந்துருக்கு. இது வந்து மாட் வேல்யூ. மாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் மேக்னிடியூட் மட்டும். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக டைரக்ஷனோட தேவை, வெக்டார ஃபார்மில் தேவைன்னா மைனஸ் வந்து நம்ம இங்கே சேர்த்துக்கணும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வெக்டார்ஸ் படிக்கும் போது இது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். இப்போதைக்கு எப்படி ஆக்சலரேஷன் கொண்டு வருது, அப்புறம் அந்த டைம் தேவைன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும், தேவைன்னா தேவையில்லை. சப்ஸ்டியூட் பண்ணுமா வேண்டாமான்னு கொஷின் பொறுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஆல்ரெடி நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோன்னா, இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எஸ் இல்லைன்னா எக்ஸ் எதுனாலும் ஒன்று தான், சேம் தான், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அதே வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் கிடைக்கும்னு படிச்சிருக்கோம். இப்போது இன்னொருத்தங்க என்ன செஞ்சிட்டாங்க, எனக்கு வந்து வெலாசிட்டியை கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வெலாசிட்டிஸ் அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, t = 2 செகண்டில் வந்து 20 m/s போகுதுப்பா. அப்புறம் t = 3 செகண்ட்ஸில் 30 m/s போகுதுப்பா. அப்புறம் வந்து t = 4 செகண்ட்ஸில் 40 m/s போகுதுப்பா. அப்படி சொல்லிட்டு டைம் ஒவ்வொரு டைம்லேயும் வெலாசிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டு, சரி இப்போ சொல்லு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க, ரிவர்ஸாக கேட்குறாங்க. வெலாசிட்டி வந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமும் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டால் நான் இப்படி கண்டுபிடிச்சிடுவேன். இப்போது வெலாசிட்டியும் டைமையும் கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போது நான் என்ன செய்வேன், இதே ஈக்குவேஷனை இந்த டைமை வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா v dt. ஓகே, ஸோ v இந்த dt இந்த பக்கம் போயிடுச்சு, dt = ds அப்படின்னு கிடைக்குது. அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன டைம் இன்டர்வலில் அதோட வெலாசிட்டியும் வந்து அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வந்து ds. சின்ன டைமில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ds, which is சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு டிடின்னு சொல்லிட்டு எல்லா டைமும் கொடுத்துட்டு அது ஒன்றுத்துக்கும் வெலாசிட்டிலாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது ஒவ்வொரு டைம்லேயும் வெலாசிட்டிஸ்லாம் கொடுத்துட்டு மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னு எனக்கு கேட்குறாங்க. டிஎஸ் எல்லா டிஎஸ்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி எனக்கு மொத்தமும் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன செய்வேன், இந்த மொத்த டைம் இன்ட்டு வெலாசிட்டி இருக்குல்ல, டைம் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நான் பண்ணுற ஒவ்வொரு டைம் இன்ட்டு வெலாசிட்டியும் மொத்தமாக ஆட் பண்ணி, ஓகே, அதாவது ஆட் இந்த சென்ஸ் இன்டகிரேட். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்டகிரேட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அப்போ வந்து நார்மல் அடிஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இன்டகிரேஷன் பண்ணி அவ்வளோத்தையும் இன்டகிரேட் பண்ணோன்னா, இந்த சைடும் இன்டகிரேட் பண்ணோன்னா மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இதுதான் வந்து ரெண்டு சைடும் இன்டகிரேஷன் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இது வந்து எந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து நான் வந்து இதை இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ எந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் வந்து இந்த பர்டிகுலர் இன்டகிரேஷனை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
t1 to t2 ஓகே t is equal to 2 செகண்ட்லேருந்து t is equal to 6 செகண்ட் அப்படிங்கிற அந்த இன்டர்வெல்லில் பல வெலாசிட்டிஸ் இருக்குது. ஓகே அந்த t is equal to 2 செகண்ட்லேருந்து t is equal to 6 செகண்ட் அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வெல்லில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த வந்து t1 லேருந்து t2 வரைக்கும் நான் வந்து அதை இன்டகிரேட் பண்ணுவேன். இது வெலாசிட்டி இன்ட்டு டிடி v இன்ட்டு டிடி v இன்ட்டு டிடி நான் அந்த t1லேருந்து t2 வரைக்கும் ஆட் பண்ணிடுவேன். ஓகே அப்போ எனக்கு என்ன கிடச்சிது ds டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ S1ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது S1ங்கிறது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து S1 ஓகே அதோட எண்டிங் பாயிண்ட் வந்து S2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் ஓகே எண்டிங் பொசிஷன் வந்து S2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து S2 மைனஸ் S1 அப்படின்னு பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது கரெக்டாக. ஸோ எந்த இன்டர்வெல்லில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவைப்படுதுன்னா t1 டைமில் அது S1 பொசிஷனில் இருந்ததுன்னா S1 to S2 அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு இன்டர்வெல்லில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகே இதே நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன வருது டி ஸ்மால் டி அப்புறம் இன்டகிரேஷன் சிம்பிள் குட்டி 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 டி எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது ஃபுல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடுச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது S2 ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இந்த மொத்தமும் என்னடா அது எனக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன்னா நான் இதில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இன்னொரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெப்ரசன்டேஷனோட மீனிங் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் பொசிஷன் S2 மைனஸ் S1 பண்ணனா ஏன்னா டிஎஸோட இன்டகிரேஷன் வந்து S தான். ஓகே அந்த எஸ்ஸை வந்து நான் சொன்ன டெஃபினட் இன்டெகிரல்ஸ் படி போடுறதுனா S2 மைனஸ் S1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு எனக்கு வந்திருக்கு இஸ் ஈக்குவல் டு ஓகே இந்த இது என்னது ஈக்குவல் டு இன்டெக்ரல் t1 to t2 v dt. ஓகே ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற கடைசி ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லை இது பார்க்க தான் என்னமோ பயங்கரமாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல இப்போது இன்டெக்ரேஷன் பண்ண போகிறோம். 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். எது வெலாசிட்டி கண்டுபிடிக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்க வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் புரியுதா. இதை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ரிவர்ஸ் பண்ணுவேன். டிஃப்ரென்ஷியேஷனுக்கு பதிலாக ரிவர்ஸ் என்னது நான் சொல்லியிருக்கேன் இன்டகிரேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெலாசிட்டியை நான் டைமுக்கு இன்டகிரேட் பண்ணேன்னா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் திரும்பவும் கிடச்சிருது. ஓகேவா. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இப்போது ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே எனக்கு தெரியும். இப்போது வெலாசிட்டி வேணும் அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. ஆக்சிலரேஷனும் டைமும் கொடுத்துட்டு வெலாசிட்டி என்ன அப்படின்னு எனக்கு கேட்குறாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதே மாதிரி தான் சேம் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணேன் ADT அப்படி சொல்லிட்டு இந்த DT இந்த பக்கம் போயிடுச்சு இஸ் ஈக்குவல் டு DV 2 பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே சேர்த்து எனக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி தேவைப்படுது. இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் S2 மைனஸ் S1 எழுதியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து t1 to t2 எனக்கு வந்து தேவைப்படுது. ஓகே அந்த டைம் இன்டர்வெல்லில் என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து v1 to v2. ஓகே இங்கே வந்து என்னது S1 to S2 மாதிரி இங்கே v1 to v2. ஓகே இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி தான் S2 மைனஸ் S1 பதிலாக இங்கே v2 மைனஸ் v1. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி இன் தட் பர்டிகுலர் t1 to t2. t1 டைமில் வந்து v1 வெலாசிட்டியில் போயிட்டுருக்குன்னா ஓகே அப்போது t2 டைமில் v2 வெலாசிட்டியில் போயிருக்குன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு ஓகே இந்த தான் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே இஸ் ஈக்குவல் டு என்னது இன்டெக்ரல் t1 to t2 a dt. ஓகே உங்களுக்கு திரும்பவும் 2 இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 2ம் வந்து தான் நமக்கு தேவை. இது எப்படி வந்துச்சு இந்த 2ம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மீனிங் என்னென்னா வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் இந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு
டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணி சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். சும்மா அந்த ரிவர்ஸ் நான் சொன்னல, இப்போ வந்து ஆப்போசிட் கொஷின். ஓகே, இந்த வெலாசிட்டி கண்டுபிடிங்கன்னு கேட்க மாட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. ஓகே, ரிவர்ஸாக கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணணும், அதாவது இன்டகிரேஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபுல் மேட்டரே அதுதான். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷன் போது ஏரியா கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வி வர்சஸ் டி கிராஃபோட ஏரியா, அதாவது இன்டகிரேட் வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணால் என்ன வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. இப்போ தான் சொன்னேன். ஸோ ஓகே, நான் சொன்னதை இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 2 பாக்ஸில். அதான். ஓகே, வெலாசிட்டியை டைம் வச்சு இன்டகிரேட் பண்ணோன்னா, ஏரியா கண்டுபிடிச்சோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு திரும்ப கிடச்சிருது. ஓகே, இப்படி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபில் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோன்னா, ஆக்சிலரேஷன் இன்டகிரேட் பண்ணுறோம், வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டைம் வந்து இன்டகிரேட் பண்ணுறோன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. புரியுதா? ஸோ இப்போ வந்து ஸ்லோப்பு வந்து கண்டுபிடிக்கிறது தான் டிஃப்ரென்ஷியேஷன். இன்டகிரேஷன் போது ஏரியா கண்டுபிடிப்போம். இதெல்லாம் நான் மேக்ஸ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எதுக்கு அது அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அது அப்படியே ரிவர்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி டைமை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்கிறேன், ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் பண்ணுறேன், எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, ஆக்சலரேஷன் டைமை வச்சு சேஞ்ச் இன் வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஏரியா ஆஃப் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து நான் பண்ணிடுறேன், எனக்கு வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடச்சிருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நான் இந்த 2 இதையும் எழுதியிருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால தான் நான் அது பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சாதாரணமாக இருக்கிற சாதாரண விஷயத்தை தான் சுற்றி திரும்பவும் ஏபிசிடியே நம்ம திருப்பி சுற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். ஓகே, இது வந்து வேறு ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து வேறு ஃபார்மேட்டில் தேவைப்படுது. அதனால் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, இந்த 2 பாக்ஸும் தேவை. இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி கிடையாது. இன்டகிரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து வெலாசிட்டி கிடையாது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 நோட் பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இந்த 2 பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை வச்சு கொஷினை வச்சு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட் பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, கொஷினில் என்ன தேவையோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஒரு கொஷின் பண்ணலாம். இந்த கொஷின் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக கிளாரிட்டி வந்துடும். ஓகே, இந்த கொஷின் படிக்கலாம். If the velocity of a particle is v is equal to at plus bt square, where a and b are constants, then the distance traveled by it between 1 second and 2 second is. Okay, velocity வந்து as a function of time வந்து நம்ம கொடுத்துருக்காங்க at plus bt square அப்படின்னு. ஓகே, வேர் a and b are constant, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, distance traveled by it between 1 second and 2 second. இப்போது வெலாசிட்டி இந்த மாதிரி இருக்குது. 1 செகண்ட் அண்ட் 2 செகண்ட் அப்படிங்கிற அந்த டைம் இன்டர்வலில் எவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு, இதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிவர்ஸாக கேட்குறாங்க. ஓகே, இப்போது வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுவோம். ஓகே, இதுவே வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இன்டகிரேஷன் பண்ணுவேன். ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணனா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். ஓகே, ரிவர்ஸ் பண்ணி நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை திருப்பி கண்டுபிடிச்சிடுறேன். அவ்வளோதான். ரிவர்ஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை திரும்பவும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் இந்த சமயத்தில் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். ஓகே, இன்டகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த நமக்கு தெரியும்ல, என்ன ஃபார்முலா தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது s2 மைனஸ் s1 இஸ் ஈக்குவல் டு integral v dt from t1 to t2. அந்த
இன்டர்வல் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தட் இன்டர்வல் கிடைக்கும். இது நமக்கு தெரியும். ஸோ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். T1 to T2. T1 வேல்யூ என்னதுன்னா எந்த இன்டர்வலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுதான் T1 and T2, 1 second and 2 seconds. ஸோ T is equal to 1 secondலேருந்து T is equal to 2 secondக்குள்ளே என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கேட்குறதுனால இந்த T1 வேல்யூ வந்து 1, T2 வந்து 2. ஓகே, இந்த V என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ V வந்து நமக்கு தெரியும் கிவனில் இருக்குது. ஸோ V வந்து AT + BT² அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இங்கே எழுதிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த டீயும் இந்த டீயும் சேமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணோம், அவ்வளோதான். நமக்கு டெஃபினட் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியும். இப்போ இதை வந்து எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது AT + integral 1 to 2 BT². ஓகே, இன்டெகிரேஷனுங்கிறனால இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். which is equal to AT²/2 from 1 to 2 plus BT³/3 from 1 to 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து இதில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் லோவர் லிமிட். ஓகே, இந்த T இருக்கிற இடத்துல 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ A into T இருக்கிற இடத்துல 2²/2. ஓகே, இது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு மைனஸ் என்னது இந்த 1 சப்ஸ்டியூட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், டெஃபினட் இன்டெகிரேஷன் தெரியும்ல. ஸோ A1/2. ஓகே, இது பண்ணிவிட்டு இப்போ இது தனி. ஓகே, ப்ளஸ் இங்கேயும் அதே இதை பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு A into 3/2 ப்ளஸ் B into 7/3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இது வேறு ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட், அவ்வளோதான், கிடச்சிருச்சு. இப்போ இங்கே ஆப்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, B. ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து டெஃபினட் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா டைம் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட் இன்டெகிரேஷன் வித்தின் த டைம் இன்டர்வல் என்னதுன்னு பண்ணிவிட்டு ஆன்சரை போட்டுடு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் எப்படி பண்ணுவீங்க? ஓகே, acceleration A versus time t graph of a particle moving along x-axis is as shown in the figure. Okay, change in velocity of the body in the figure in the time interval 0 to 15 second is. Okay, இப்போ எனக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா acceleration versus time graph கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன் இன்டர்வல் 0 to 15 செகண்ட், அதுக்குள்ளே என்ன வந்து வெலாசிட்டி எப்படி மாறி இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த கிராஃப் வந்து நான் வரைஞ்சிருக்கேன்ல, வந்து இந்த பர்டிகுலர் டைமில் ஆக்சலரேஷன் இவ்வளோவா இருக்குது, இந்த 5 செகண்டில் இந்த 2 மீட்டர்/செகண்ட் கிளியராக இருக்குது. ஓகே, 10 செகண்டில் ஆக்சலரேஷன் 0வாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் எப்படி டைமை பொறுத்த வரைக்கும் மாறுதுன்னு. இதை கொடுத்துட்டு இப்போ வெலாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி வந்து நம்ம கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணி ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ ஆக்சலரேஷன் டைம் இதெல்லாம் கொடுத்துட்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவி, எதாவது டெல்டா வி கேட்குறாங்க, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா இப்போ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணோன்னா நமக்கு வெலாசிட்டி திரும்பவும் கிடச்சிருது. என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுக்கல. ஸோ இன்டெகிரேஷன் தான் பண்ணணும். ஓகே, கரெக்ட். பட் இன்டெகிரேஷனுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இல்லைன்னா இன்டெகிரேஷனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏரியா ஆஃப் திஸ் கிராஃப் கண்டுபிடிச்சாலே நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஏரியா ஆஃப் AT கிராஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதனால தான் இதை நான் வந்து செகண்ட் மாடலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஏரியாவை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்டெகிரேஷன் பதிலாக ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஏரியா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாருங்கள், இந்த பர்டிகுலர் ஸ்கொயரோட ஏரியா, அப்புறம் இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிளோட ஏரியா, அப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஏன்னா இதுதான் கிராஃப். ஓகே, இதுதான் கிராஃப் அப்படின்னா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா, இந்த 3 ஏரியாவே ஆட் பண்ணோன்னா டோட்டல் ஏரியா கிடைக்குது. அதுதான் வந்து
நமக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 into 5 seconds, 2 meter per second square into 5. ஓகே, போட்டோன்னா ஸ்கொயர் கிடச்சிரும். ப்ளஸ் இது வந்து ட்ரையாங்கிள். ஸோ half into base into height, half into base வந்து 5 to 10 வந்து 5 into height வந்து 2. ஸோ போட்டுட்டு இந்த இடத்துல நெகட்டிவில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஸலரேஷன் வந்து -2 meter per second square. ஸோ அதனால் -half into base வந்து 5, 15 minus 10 வந்து 5 into height வந்து -2 அப்படின்னு போட்டோன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ஃபுல் எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணனா டோட்டல் ஏரியா வந்து 10 + 5 - 5, அதாவது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 meter per second அப்படின்னு வருது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து 10 meter per second. அதாவது வந்து ஃபஸ்ட்டு V1 வந்து 50 meter per second இருக்குன்னு வச்சுக்கோங்க. V2 வந்து 60 meter per second அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு வெலாசிட்டி அப்படின்னா 10 meter per second தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஏடி கிராஃப் வச்சு. ஸோ இதை வந்து ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ஓவர். இந்த கொஷினும் நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிள். இங்கே ஒரு சம் இருக்குது பாருங்கள். A is equal to t² அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படின்னா ஃபைண்ட் v of particle at t is equal to 3 seconds if initially particle was at rest. அப்போ இனிஷியலி பார்ட்டிகல் ரெஸ்ட்னா t is equal to 0, ஸ்டார்டிங்கில் வந்து வெலாசிட்டி வந்து 0வாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ V1 வந்து 0ன்னு அர்த்தம். ஓகே, A கொடுத்துட்டு இப்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஆனால் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி அந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதிட்டேன். என்னது நமக்கு தெரிஞ்சது, V2 - V1 = இன்டெக்ரல் T1 to T2 ADT. ஓகே, இதான் வந்து எக்ஸ்பிரஷன். நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், கரெக்டாக அந்த பாக்ஸ் தான் தேவை. இப்போ நான் சொன்னது எல்லாத்துலேயும் அந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். அந்த பாக்ஸை வச்சு நீங்கள் எல்லா கொஷினும் போடலாம். பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ அந்த பாக்ஸ்லேருந்து நான் எடுத்த சுட்ட இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை இங்கே போட்டு இங்கே வந்து V1 வந்து 0. ஏன் V1 0னா இனிஷியலி V1 ஸ்டார்டிங்கில் வந்து 0 ரெஸ்ட்டில் இருக்குங்கிறதுனால V1 0. ஸோ அந்த ஃபைனல் வெலாசிட்டி என்னது அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை Vன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ V - 0 ஏன்னா V1 0 இஸ் ஈக்குவல் டு எந்த டைம் இன்டர்வெல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0 to 3 seconds. ஏன்னா வந்து இனிஷியலி பார்ட்டிகுலர் சர்ஜஸ்னா டைம் இஸ் ஈக்குவல் டி வந்து 0ன்னு அர்த்தம். இனிஷியலாக வந்து டைம் வந்து 0 செகண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ T1 to T2 வந்து 0 to 3 3t² dt. அந்த ஏங்கிறது தான் இந்த எக்ஸ்பிரஷன். ஏ போட்டு டிடின்னு போட்டு 3t² இன்டெகிரேட் பண்ணுங்கள் ஆஸ் யூஷுவல். என்ன வந்துருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 - 0னா அது வெறும் V தான். ஸோ V is equal to 3t³ / 3 டெஃபினட் இன்டெக்ரல் 0 to 3 அப்படின்னு போட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 27 meter per second வந்துருக்கு. ஸோ வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 meter per second. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இந்த கொஷினை இப்படி தான் பண்ணணும். ஓகே, ஸோ இது அந்த பாக்ஸ் தான். அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அந்த பாக்ஸ் எப்படி வந்தது, இப்போ நான் சொன்ன அந்த மெத்தட் வச்சு தான். சும்மா அந்த ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ணதே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அந்த பாக்ஸ் உருவாக்கி அந்த வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த மொத்த கதையோட சம்மரி வந்து இதுதான். ஓகே, இந்த பர்டிகுலர் ரெட் கலரில் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கன்ஃபார்மாக கிளியராக புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்ன கதை. அண்ட் அந்த சொன்ன கதைங்களோட சம்மரி வந்து இதுதான். ஓகே, வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் or s with respect to time. Acceleration is equal to differentiation of velocity with respect to time. Okay, and the displacement is equal to integration of velocity with respect to time. Change in velocity is equal to integration of acceleration with respect to time. And acceleration is equal to v dv by ds. இது என்னது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், acceleration is equal to dv by dt தானே, கரெக்டாக? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன செஞ்சிடறேன், இன்டூ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டூ 2/2 இன்டூ 3/3 அப்படின்னா இன்டூ 1 அர்த்தம். ஸோ டிவி பை டிடி இன்டூ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னா இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி தான். ஓகே, ஸோ இன்டூ 1 தான் அதோட மீனிங். ஸோ அதனால் நான் இன்டூ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போது இதை அப்படியே கவனிச்சு பாருங்கள். இந்த டிஎக்ஸ் பை டிடியை ஒன்றா சேர்த்துப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வருது, டிஎக்ஸ் பை டிடி என்னது, வெலாசிட்டி. ஓகே, நம்ம படித்தோம்ல, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, கரெக்டாக? ஸோ இப்போ இதே எக்ஸ்பிரஷனை நான் என்னவா எழுதலாம்னா, இதை வெலாசிட்டி நான் கன்வெர்ட் பண்ணி ஸோ வின்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியும் டிஎக்ஸையும் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது வந்து என்னென்னா
வெலாசிட்டி இன்டூ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு விதம் ஆஃப் கண்டுபிடிச்சிஃபையிங் ஆக்சிலரேஷன். ஓகே, உங்களுக்கு புரியுதா? இது வந்து எங்கே இருந்தோலாம் வரல, நம்ம படித்ததை வச்சு தான் வந்திருக்கு. இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இங்கே பாருங்களேன், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுவே ஏதோ ஒரு கொஷினில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 9x + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உங்களால் எப்படி இன்டெகிரேட் பண்ண முடியும்? உங்களால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் உங்களால் வந்து டிஃப்ரென்ஷியேட்டோ இன்டெகிரேட்டோ என்னமோ ஒன்று பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் திஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணிவிட்டு இன்டூ வெலாசிட்டி பண்ணோன்னா நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் கிடைக்கும். புரியுதா? ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் நான் இங்கே 5ஆவதாக எழுதியிருக்கேன். ஓகே, அது 5ஆவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இங்கே இருக்கிறத வச்சே தான் எழுதியிருக்கேன். நம்ம படித்தது வந்து இதுக்கு படிச்சிட்டோம், இதுக்கு சம்மு போட்டிருக்கோம், இது படிச்சிட்டோம், இதுக்கு சம் போட்டிருக்கோம், இதுவும் படித்து இதுக்கு சம் போட்டிருக்கோம், இதுவும் படித்து இதுக்கு சம் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இது வந்து அந்த 5ஆவது இதுலேருந்து தான் வந்திருக்கு. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷனை இன்டகிரேட் பண்ண வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இதே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஆக்சிலரேஷன் வந்துடும். ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தானே வெலாசிட்டி வருது, அதே வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தானே ஆக்சிலரேஷன் வருது. ஸோ 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நமக்கு ஆக்சிலரேஷன் வருது. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். dx² dt அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, டபுள் டிஃப்ரென்ஷியேஷனை. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இதுதான் வந்து இவ்வளோ நேரம் நம்ம போட்ட எல்லாமே. ஓகே, இந்த பர்டிகுலர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தானாக வரும். ஓகே, இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று தெரிஞ்சால் போதும், லாஜிக் தெரிஞ்சால் போதும். லாஜிக் வச்சு இது மொத்தமும் நம்ம கண்டுபிடிச்சி என்ன கொஷின் கேட்டாலும் போடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி, இவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான்.